அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இந்த கால வேளையிலே ஒரு சில பேர்த்துக்கு கடந்து வருகிறது. அது என்ன வார்த்தை என்று கேட்டால், பலங்கொண்டு திடமனதாயிரு. என்னது? பலங்கொண்டு திடமனதாயிரு. எந்த சூழ்நிலை வந்தாலும் உன் மனதை திடப்படுத்திக் கொள் அப்படிங்கிறார். சோர்வுக்கும் கவலைக்கும் பிரச்சனைக்கும் துக்கத்துக்கும் நெருக்கத்துக்கும் பாடுகளுக்கும் உங்கள் மனதை இடம் கொடுக்காமல் உங்கள் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். தாவீது தன்னுடைய மகன் மூலமாக, தன்னுடைய குடும்பத்தார் மூலமாக, தன் நண்பர்கள் மூலமாக எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தபோது கூட தன் இருதயம் சோர்வு அடைய விடாதபடிக்கு அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். அதாவது எதில் திடப்படுத்துறது அப்படின்னு கேட்டால், கர்த்தருக்குள்ளே நீங்கள் திடப்படுத்தும் போது அந்த திடன் உங்களுக்கு நிலையாக இருக்கும். கண்டிப்பான முறையில் நீங்கள் தோற்று போனதை, நீங்கள் இழந்ததை திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என்ன செய்ய போகிறாரு? செய்ய போகிறார். ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்கள், இதுவரை நடத்தினவர் என்னை இன்னமும் நடத்த போகிறார். சொல்லுங்கள், இதுவரை நடத்தினவர் என்னை இன்னமும் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள், எசேக்கியேல் 38:7. நீ ஆயத்தப்படு, உன்னுடன் கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு நீ காவலனாயிரு. அதாவது இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. என்ன என்று கேட்டால், நீ ஆயத்தமாகு என்றவர் சொல்கிறார். நீ என்ன செய்? ஆயத்தமாகு. நீ ஆயத்தப்படுத்திட்டு நீ சும்மா இருக்காத. உன்னுடன் கூடிய உன் எல்லா கூட்டத்தையும் என்ன செய்? நீ ஆயத்தப்படுத்திட்டு அவர்களுக்கு நீ காவலனாயிரு. அதாவது இந்த நாளிலே இன்று நாம் எந்தெந்த காரியங்களுக்கோ நாம் ஆயத்தமாகி, நாம் சரியாகி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய காரியத்திலே நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உன்னத தேவனுடைய காரியத்திலே, அற்புத தேவனுடைய காரியத்திலே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்திலே நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று உலகத்திலே சில காரியங்கள் இருக்கிறது. வெளியூருக்கு கடந்து கொள்ளக்கூடிய காரியம் இருக்கிறது. எந்தெந்த காரியத்துக்கும் கடந்து போகிறோம், எல்லாத்துக்கும் நம்ம ஆயத்தமாகிறோம். அது சரி, தவறல்ல. ஆனால் இன்று முடிவு சமீபத்தில் வந்திருக்கிறது. இந்த உலகத்திலே நடக்க போகிற காரியங்கள் என்னென்னமோ நடக்க போகுது என்று நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னமே நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டுமா? ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்படி ஆயத்தப்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் முறியடிக்கக்கூடிய வல்லமை நமக்குள்ள இருக்கு. ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 108:1. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனை பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். அதாவது நம்முடைய இருதயம் எதுக்கு ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனை துதிப்பதிலே, தேவனை மகிமைப்படுத்துவதிலே, அவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை, அவருக்கு நன்றி சொல்லுதலை நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஆயத்தமாக இருக்கணும். தேவனை துதிப்பதற்கு நம்முடைய இருதயம் எப்போதுமே ரெடியாக இருக்கணும். அப்படி ஆயத்தியாக இருக்கும்போது அவர் சொல்றாரு, பார்த்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு சகரியால 2:10 வாசிங்க. சகரியா 2:10. சீயோன் குமாரத்தையே நீ கெம்பீரித்து பாடு, என்ன நான் வந்து உன் நடுவில் என்ன செய்ய போறேன்? வாசம் பண்ண போறேன் என்று கர்த்தர். யார் சொல்றா? யார் சொல்றா? சொல்லுங்க, யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு, நான் உன் பக்கத்தில் வரப்போறேன். அல்லேலூயா. நீ பக்கத்தில் வந்து யாராவது இருந்தா, ஒரு பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு நினப்பு இருக்கும். ஆனால் கொடுப்பவர், ஆசீர்வதிக்கிறவர், பலப்படுத்துகிறவர், நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிறவர் நம்ம பக்கத்தில் வந்து நின்றுட்டாருன்னா
நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாருன்னா அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி, அதில் கிடைக்கிற சந்தோஷம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆள் ஒரு 5000 உதவி செய்யலாம், 5000 10,000 உதவி செய்யலாம். ஆனால் அவர் வந்து பக்கத்தில் இருந்தார்னா அவர் கஜானாவை திறந்து இடங்கொள்ளாமல் போகும்போது கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதான் சொல்கிறாரு, நீ கம்பீரித்து என்னை நோக்கி நீ பாடினால் நான் உன் நடுவில் வந்து என்ன செய்வேன், வாசம் பண்ணுவேன். இங்கே பாருங்க, ஒரு சிம்பிள் மேட்ரு, ஒரு சாதாரண ஒரு மேட்ரு. அவர் அழகாக சொல்கிறாரு, மகளே நீ என்னை குறித்து நீ கம்பீரித்து பாட்டு பாடிக்கிட்டே இரு, நீ கம்பீரித்து துதிச்சுக்கிட்டே இரு, நான் உன் பக்கத்தில் வந்து உட்காந்து, மகளே உனக்கு என்ன வேணும், உன் வீட்டில் சண்டையா, உன் வீட்டில் பிரச்சனையா, உன் புருஷன் கேட்காம இருக்கானா, உன் புருஷ இறைத்தை மாற்றி உன் சார்பாக திருப்பி விடுறேன், எல்லாத்தையும் சீர்படுத்தி எல்லா கோணான காரியங்களையும் செவ்வையான காரியங்களாய் மாற்றுகிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது, ஒரு கம்பீரித்து என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும், கம்பீரித்து சொல்லுங்க, எப்படி பாடணும், கம்பீரித்து பாடணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது கம்பீரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சரீரத்தில் ஒரு ஆத்துமால ஒரு உற்சாகத்தின் ஆவியை வர வச்சு ஒரு கம்பீர சத்தத்தோடு நீங்க என்ன செய்யணும், பாடணும். அல்லேலூயா. ஏசு நல்லவர், ஏசு வல்லவர் என்றென்றும் ஏசு நல்லவர், ஏசு வல்லவர் என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர், குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. இது வந்து ஒரு கம்பீரம் அல்ல. அல்லேலூயா. அவர் எப்போ வந்து உங்க பக்கத்தில் நிற்பேன் அப்படின்னு கேட்டா, நீ உற்சாகமாய் எப்போது நீ கம்பீரமாய் நீ பாடுகிறாயோ அப்போ அந்த நேரத்தில் நான் வந்து என்ன செஞ்சிருவேன், இறங்கி வந்துடுவேன். அதான் ஆயத்தமாகுது. ஆத்துமாவை என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தணும். கம்பீரித்து பாடுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க, அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா சொல்லுங்க. நான் கம்பீரித்து பாடுவேன், உற்சாகமாய் பாடுவேன், என் இயேசு என் பக்கத்தில் வந்துடுவார். என் இயேசு என் பக்கத்தில் வந்துட்டாருன்னா என் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து விடும், என் பாடுகள் எல்லாமே தீர்ந்து விடும், என் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. நான் சும்மா இருக்கிற நேரத்தில் நான் ஆர்ப்பரிப்பேன், நான் கம்பீரிப்பேன், நான் துதி பாடுவேன், கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இதில் நீங்கள் ஆயத்தமாகணும். எதில் ஆயத்தமாகணும், இதில் நீங்கள் ஆயத்தமாகணும். துதிப்பதில் ஆயத்தம் இருக்கணும், மகிமைப்படுத்துவதில் ஆயத்தமாக இருக்கணும், ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கல் ஆயத்தமாக இருக்கணும், கம்பீரமாக இருப்பதில் நீங்கள் என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்கணும். அப்படி ஆயத்தமாக நீங்கள் இருந்து கம்பீரித்து நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி நீங்கள் பாடினால் உங்களுக்குள் அவர் இறங்கி வந்து விடுவார். அல்லேலூயா. காரணம், அவர் துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவன். துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவன். தாவீது பாட்டு பாட சவுலுக்குள்ள இருக்கிற ஆவி ஓடிச்சு. அதே போல் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து பாடிக்கிட்டே ஒரு நாள் ஃபுல்லாக பாட்டு பாடிக்கிட்டே இருங்களேன். பாட்டுனா வேறு பாட்டு கிடையாது, ஏசப்பா பாட்டு. நீங்கள் பாட்டு வேறு பாட்டுக்கிட்டு இருந்தால் வேற ஒருத்தர் வருவான். யார் வருவா? வேறு பாட்டு பாடினீங்கன்னா யார் வருவா? மேப்படியான் வருவான். ஆனால் இவரை பற்றி மட்டும்தான் பாடணும். இவரை பற்றி பாடினா இவர் வந்துடுவார். இவர் வந்துட்டு அவன் ஓடிடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. இவர் வந்தால் அவன் போயிடுவான். அதனால் இவரை பற்றி தான் பாடுவேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ என் தேவனாகிய கர்த்தரையே மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தேவனை துதித்து பாருங்கள், தேவனை மகிமைப்படுத்தி பாருங்கள். அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? 2 நாளாகமம் 5:13-14. 2 நாளாகமம். அவர்கள் ஒருமித்து பூரிகையை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து அந்த மேகத்தை நிமித்தம் ஆசாரிகள் ஊழியம் செய்து நிற்க கூடாம போயிட்டு கர்த்தருடைய மகிமை
ஏங்க இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை உங்கள் வீட்டை முழுவதும் நிரப்பணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் என்ன ஒலிக்கணும்? என்ன ஒலிக்கணும்? சொல்லுங்க. உங்கள் வீட்டில் என்ன ஒலிக்கணும்? துதி ஸ்தோத்திர பாடல்கள் நீங்கள் பாடிக்கொண்டே இருக்கணும். அவருடைய மகிமை உங்கள் வீட்டு மேலே மூடிருச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். பிரச்சனைகள் ஒழியும், சண்டைகள் ஒழியும், பலவீனங்கள் மாறும், துக்கங்கள் மாறும், நெருக்கங்கள் மாறும், நிந்தைகள் மாறும். அது போக அன்பு வந்துவிடும், சமாதானம் வந்துவிடும், இரக்கம் வந்துவிடும், தயவு வந்துவிடும், சுகம் வந்துவிடும், வெற்றி வந்துவிடும், விடுதலை வந்துவிடும், சந்தோஷம் வந்துவிடும். அப்போ அவருடைய பிரச்சனை வர்றதுனால கிடைக்கிற நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்களும் அந்த இடத்த விட்டு அகன்று ஓடிவிடும். தேவனுடைய மகிமை உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சிடும்? மூடிடும். பார்த்துக்கொள்ளும். அல்லேலூயா. அதான் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் ஒருமித்து பூரியில் ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். யாரை பாடணும் அப்படின்னு கேட்டால், கர்த்தரை துதித்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து நீங்கள் பாடும்போது பார்த்துக்கொள்ளுங்க, தேவனுடைய மகிமை உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இறங்கும். பார்த்துக்கொள்ளுங்க. 24 மணி நேரம் ஒரு நாளை ஒதுக்கி நீ வீட்டுக்குள்ள கர்த்தரை மகிமைப்படுத்துற பாடல பாடிக்கொண்டே இருங்க. பார்த்துக்கொள்ளுங்க, உங்க வீட்டுக்குள்ள தேவ மகிமை உலாவி கொண்டே இருப்பத, மேக ஸ்தம்பம் உங்க வீட்டுக்குள்ள இறங்குவத, உங்க சரீரத்தில் எவ்வளவு பெரிய விளைவினங்க இருந்தாலும், உங்க குடும்பத்தில் எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்தாலும், அந்த மகிமையில் அந்த போராட்டம் உங்க குடும்பத்தை விட்டு வெளியேறுவத நீங்க ஆவியில உணர முடியும். அதுக்கு தான் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. அப்போ எப்படி பாட வேண்டும் அப்படின்னு கேட்டால், கொலோசியர் 3:16 சொல்லுகிறது. கொலோசியர் 3:16, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும் போது அவருடைய ஆறுதலான வார்த்தை, பலப்படுத்துகிற வார்த்தை, அற்புதமான வார்த்தை, அதிசயமான வார்த்தை உங்கள் உள்ளத்துக்குள்ளே தங்கி, உங்க உள்ளத்துக்குள்ளே இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை தான் உங்களுக்குள்ள என்ன செய்யும்? வாசம் பண்ணும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூர்ணமா என்ன செய்யுமா? வாசமா இருக்கும். எப்படி? சகலவித ஞானத்தோடு வாசமா இருக்கும். அப்புறம் என்ன போட்டிருக்குன்னா, ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இதயத்திலே கர்த்தரை ஒருவருக்கு ஒரு போதித்து. தெரிஞ்சு கொள்ளுங்க, இன்னைக்கு ஒரு குடும்பம்னு ஒன்று இருந்துச்சுன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் அங்கே போங்க, இங்கே போகாதீங்க, இங்கே உட்காருங்க, இங்கே உட்காராதீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை கொடுக்கும்படி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிந்து பேசும்படி, ஒருத்தருக்கு ஒருத்தர் காரியங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து ஆலோசனை கொடுத்து அந்த குடும்பத்தை நடத்தும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நம்மளுக்கு என்ன செஞ்சிட ஒரு உருவாக்கி கொடுத்துருவார். இங்கே இருங்க, ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு சகோதரிமார்கள் குடும்பத்தில் ஒரு நாள் முழுவதும் பாட்டு பாடி தேவனை மகிமைப்படுத்தி துதிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, அடுத்த கட்டம் என்ன தெரியுமா நடக்குது? கர்த்தருடைய வசனம் அவங்க உள்ளத்தில் நிரம்பி என்ன செய்யுமா? சில ஆலோசனைகளை கொடுக்கும். இந்த வேலையை செய், இந்த தொழிலை பண்ணு, இந்த இடத்துக்கு போகாத, இந்த இடத்துல உட்காரு, இதை செய் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை கொடுத்து வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் ஆவதுக்குண்டான வழியை இந்த ஆராதனை, இந்த அபிஷேகம் என்ன செய்யுமா? கரம் பிடித்து என்ன செய்யுமா? நடத்துமா. அதுக்கு தான் என்ன செய்யணும்? எப்போ பார்த்தாலுமே நீங்கள் கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும். வசனம் சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதுமே என் வாயில் இருக்கும். அவர் துதி எப்போதுமே உங்கள் வாயில் என்ன செய்யணும்? இருக்கணும். கர்த்தரை துதிக்கிற துதி, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும், கர்த்தரை நன்றி சொல்லணும். இந்த நாளிலே சுகத்தை கொடுத்தீங்க நன்றி, இந்த நாளிலே பலத்தை கொடுத்தீங்க நன்றி, இந்த இரவிலே தூக்கத்தில் நிம்மதியை கொடுத்தீங்க நன்றி, நல்லா தூங்கினே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஸ்தோத்திரத்தை நன்றியை நீங்கள் என்ன செய்யணும்? ஏறெடுக்கும் போது கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். உங்களை அறியாமையிலே உங்கள் உள்ளத்தில் யாரோ பேசுகிற மாதிரி உணர்வு வரும். பார்த்துக்கொள்ளுங்க. அதான் கர்த்தருடைய ஆவி என்ன செய்ய, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணுமா? பாட்டு பாடிக்கிட்டே ஆலோசனை கொடுக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் தேவையில்லாமல் முறுமுறுக்க மாட்டீங்க, தேவையில்லாமல் சண்டை போட மாட்டீங்க, தேவையில்லாமல் கோவிக்க மாட்டீங்க, தேவையில்லாமல் மூஞ்சியை இருக வைக்க மாட்டீங்க. உங்கள் முகத்தில் ஒரு சாந்தம் வந்துடும், உங்கள் முகத்தில் ஒரு அன்பு வந்துடும், உங்கள் முகத்தில் ஒரு சமாதானம் வந்துடும், உங்கள் முகத்தில் ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மை வந்துடும், உங்கள் முகத்தில் ஒரு தாழ்மை வந்துடும். இது எல்லாமே கர்த்தருடைய ஆவியானவர் அழகாக இறங்கி உங்களை நடத்துவார். எப்போ நடத்துவார் அப்படின்னு கேட்டால், நீங்கள் அவரை மகிமைப்படுத்தும் போது. உங்கள் இருதயம் அவர் மேலே வாஞ்சையாய் ஒரு தாகமாக இருக்கும்போது கர்த்தர் உங்கள் காரியத்தை என்ன செய்வார்? வாய்க்கு பண்ணுவார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்போது. யாத்திராகமம் 34:2, விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனான் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் கிளம்பி என் சமூகத்தில் வந்து நில்லு, உன்னோட ஒருவனும் அங்கே என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது.
நல்லா கவனிங்க. இப்போ குடும்பத்தில் நம்ம கூட்டாக ஜெபிக்கிறோம், குடும்பமாக ஜெபிக்கிறோம். அது இரவு நேரங்களிலே பகல் நேரங்களிலே ஜெபிக்கலாம். ஆனால் இந்த அதிகாலை வேளையிலே தேவனுடைய ரேமா வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அந்த நாளை பரிசுத்தமான நாளாக, அந்த நாள் வெற்றியின் நாளாக, அந்த நாள் விடுதலையின் நாளாக, அந்த நாளுக்குண்டான தேவைகள் சந்திக்கப்படுவதற்குண்டான நாளாக இருக்கும்படியாக நீங்கள் அதிகாலமே தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்தீங்கன்னா அங்கு தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்து தேவனுடைய ரேமா வார்த்தையை நீங்கள் உணர முடியும். நீங்கள் அதிகாலத்தில் எதிர்த்து தேவ நாமத்தை மையப்படுத்தி ஒரு நேரம் துதித்து சோத்தரித்து ஒரு 5 நிமிஷம் ஒரு அமைதியை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள். உங்கள் எண்ணத்தையும் உங்கள் சிந்தனையும் ஸ்திரப்படுத்தி அமைதியாக நீங்கள் இருக்கும்போது ஒரு வார்த்தை உங்கள் உள்ளத்தில் வரும், உங்கள் சிந்தையில் ஒரு வார்த்தை வரும், உங்கள் கண்ணு முன்னால் ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை தான் கர்த்தர் அன்னைக்கு கொடுக்குற ஒரு ரேமா வார்த்தை, அன்னைக்கு கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை. பாருங்கள், இந்த அனுபவம் பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு வித்தியாசமாக இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. இந்த அனுபவத்தோடு நீங்கள் அந்த நாளை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நாள் முழுவதும் ஒரு வெற்றி நாளாக, விடுதலை நாளாக வரும். எதுக்கு மோசையை அதிகாலமே எந்திரிச்சு சமூகத்துக்கு வா அப்படிங்கிறாரு? கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது, அதிகாலையை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலை நேரம் என்பது தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நேரம். பார்த்துக்கொள்ளுங்க. தேவன் நம்முடைய காரியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நேரம். பார்த்துக்கொள்ளுங்க. உனக்கு பிரச்சனை வரப்போது அந்த பிரச்சனையை சுட்டி காட்டுவார். நீ எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு போகாத, எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுக்கிற, சொல்லிக் கொடுக்கிற ஒரு நேரம். தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு நேரம் எந்த நேரம் என்று கேட்டால் அது அதிகாலை நேரம் தான். பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு தான் மோசே அவர் சொன்னார், அதிகாலமே நீ வா. இயேசு இருட்டோட என்ன செஞ்சார்? போனார். அப்போ அதே போல் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு காரியத்தில் நீங்கள் ஜெயத்தை பார்க்க முடியலையா? உங்கள் குடும்பத்தில் ஒரு வெற்றியை பார்க்க முடியலையா? தோத்து போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஜெயம் இல்லையா? வெற்றி இல்லையா? ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? ஏன் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை? ஏன் தொழிலில் இப்படிப்பட்ட பிரச்சனை? ஏன் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட விளைவனம்? என் குடும்பத்துக்கு ஏன் இந்த விளைவனம் வந்துச்சு? என் குடும்பத்தில் இந்த போராட்டம் ஏன் வந்துச்சு? நான் என்ன செஞ்சேன்? நான் என்ன தவறு பண்ணேன்? அப்படியே தவறு பண்ண மன்னிப்பதுக்கு நீ இருக்கிற அல்லவா? இந்த பிரச்சனையை மாற்றி அமைக்க உம்மால முடியுமா? பரலோகத்தில் இருக்கிற தேவன், நீ சகலத்தையும் புதிதாக்குற தேவன் அல்லவா? என்கிட்ட என்ன குறை இருக்கு? அந்த குறையை சுட்டி காட்டுங்க. அந்த குறையை நிவர்த்தி பெற நீ என்னோடு பேசுகிற தேவன். மோசையோடு பேசின தேவன், ஆபிரகாமோடு பேசின தேவன், ஈசாக்கோடு பேசின தேவன், யாக்கோபோடு பேசின தேவன், என்னோடு பேசுவதற்கு நீர் எனக்காக ரட்சத்தை ஒரு பிள்ளையாக மாத்திருக்கிற இந்த கால வேளையில என்னோடு பேசு. என்னோடு ஏன் நீங்க பேச மாட்டீங்க? எனக்கு ஏன் தோல்வி? எனக்கு ஏன் இந்த விளைவினம்? எனக்கு ஏன் இந்த போராட்டம்? நான் என்ன செய்ய வேண்டும்? என்னோடு உறவாடுங்க, என்னோடு பேசுங்க என்று அதிகாலமே எந்திரிச்சு நீங்க போய் தேவ சமூகத்தில் காத்திருந்து உங்க காரியத்தை நீங்க ஒப்படைங்க. உங்க காரியத்தை நீங்க சொல்லுங்க. என் பிள்ளைக்கு ஏன் இந்த பிரச்சனை? என் புருஷனுக்கு ஏன் பிரச்சனை? என் மனைவிக்கு ஏன் பிரச்சனை? என் தொழிலுக்கு ஏன் பிரச்சனை? ஏன் முன்னேற முடியல? ஏன் இந்த வருஷ காலமா இருக்கு இந்த போராட்டம் இருக்கு? ஏன் என் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை? ஏன் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை? ஏன் இந்த பிரச்சனை? நீங்க சமாதானத்தின் தேவன் அல்லவா? எனக்கு நீங்க ஆலோசனை கொடுக்கிற தேவன் அல்லவா? எனக்கு நீங்க இன்னைக்கு ஆலோசனை தரணும், இன்னைக்கு நீங்க வெற்றியை தரணும். நான் உண்மை பிள்ளை, எனக்கு நீங்க என்னோடு பேசுங்க என்று சொல்லி அதிகாலமே நீங்க எந்திரிச்சு போய் நீங்க பேசிப்பாரு. யாக்கோப்பு ராமுழுதும் போராடி ஜெபிச்சாரு. அதிகாலத்தில் தேவன் என்ன செஞ்சாரு? யாக்கோப்போட என்ன செஞ்சாரு? பேசினார். யாக்கோப்பு பேசினார், ஆபிரகாமோடு பேசினார். நீங்க இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைங்க, நீங்கள் நானும் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைங்கிற உரிமையை பெற்றுக்கொண்டவர்கள், பாவத்துக்கு செத்தவர்கள், நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்கள், இரத்தத்தால் பிழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகரத்தை ஆவியை நீங்கள் நான் பெற்றிருக்கிறோம். அப்பா நம்மோடு உறவாட ஆயத்தமா இருக்கிறாரு. அந்த உறவாட ஆயத்தமா இருக்கிற அந்த அப்பாவோடு நீங்க என்ன செய்யலாம்? பேசலாம். வார்த்தையோடு பேசுவார், தரிசனத்தோடு பேசுவார், சொப்பனத்தோடு பேசுவார். எப்போது பேசுவார்? அதிகாலையில பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில காரியங்கள் ஒரு குடும்பத்தில் பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ஏன் முன்னேற முடியல? ஏன் இந்த கடன் பிரச்சனை அடையல? அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கலாம். ஏன் எனக்கு இந்த விளைவணும்? இதுக்கு என்ன காரணம்? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரியான காரியம் இருக்கலாம். ஏன் என் கணவர் இன்னும் திருந்த மாட்டாரு? அப்படிங்கிற கேள்விக்குரியான காரியங்கள் இருக்கலாம். இதுக்கு எல்லாமே பதில் இயேசுகிட்ட இருக்கு. இந்த பிரச்சனை தப்பி வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா. எலியாவை வழி நடத்தின தேவன் உங்களை என்னை வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. எலியாவை வழி நடத்தினவர், எலிசாவை வழி நடத்தினவர், என்னையும் வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதாவது ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல நம்மளை பராமரித்து நடத்துகிறவருங்க அவர். அவர் சொல்றாரு, உன்னை நான் உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்திருக்கிறேன்.
இந்த உலகத்தில் யாருமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தை அவர் சொல்கிறாரு, உன்னை உள்ளங்கையில் பொறித்து வச்சிருக்கிறேன். அப்படின்னா உங்கள் பேரை அவர் உள்ளங்கையில் பொறிச்சு வச்சிருக்கிறாரா? ஏன் உள்ளங்கையில் பொறிச்சு வச்சிருக்கிறான்னா, இந்த கையை பார்க்காம ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஆனால் அவர் சொல்கிறார், மகளே உன்னை நான் என் கையில் வச்சிருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆபிரகாம் ஒரு நண்பனை போல பேசுகிறார். லோத்து குடும்பத்துக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஜெபம். ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருக்கட்டும். 5 நீதிமான் இருந்தால் அதை சோதங்குமாரத்தை பட்டத்தை அழிக்க மாட்டீங்களா? ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருக்கட்டும். அவர் அழகாக நீங்கள் நினைச்சிறாரு, அவர் பேசுகிறாரு, பார்த்துக்கொள்ளும். அவருடைய ஜெபத்தை கேட்டு லோத்து குடும்பத்தை காப்பாற்றுறாரு. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் குடும்பத்துடைய எதிர்காலத்தை பற்றி, உங்கள் பிள்ளைகளை பற்றி ஏசப்பாடு கேட்கலாம். ஆண்டவரே, என் மூத்த மகளை வச்சு நீங்கள் என்ன செய்ய திட்டம் வச்சுருக்கிறீங்க? என் மகனை எப்படி படிக்க வைக்க போகிறீங்க? அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? நான் எப்படி நடக்கணும்? அவன் சித்தம் என்ன? அவன் திட்டம் என்ன? என் கணவர் வருமானம் சரியில்லாமல் இருக்கிறது, வருமானம் அதே வருமானத்தில் இன்னும் 5 வருஷம் இருக்கிறாரு, அந்த வருமானம் பெருகுவதற்கு என்ன செய்யணும்? தொழில் மந்தமாக இருக்கிறது, தொழில் முன்னேறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த காலை வேலையில் ஏசப்பாட கேட்டு பாருங்கள். நான் ஒரு வேலையை, கவர்மெண்ட் வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கல. ஏன் கிடைக்கல? அதுக்கு என்ன காரணம்? நான் அதுக்கு என்ன செய்யணும்? உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. நீ என் தகப்பன், நீர் என் ஆலோசனை கர்த்தர், எனக்கு சொல்லி தருகிற தேவன் அல்லவா? என்னோடு இந்த காலை வேலையை பேசுங்க, நான் ஆயத்தமாகி காத்திருக்கிறேன். என் இருதயம் வாஞ்சித்து கதறுகிறது, தகப்பனே என்னோடு உறவாடும் என்று சொல்லி நீங்கள் காலை வேலையிலே தேவனோடு பேசி பாருங்கள். வசனத்தோடு பேசுவார். இந்த மாதிரி இப்படி இருக்கிறது, அப்படி செய், அப்படி போய், இப்படி போய் என்று அழகாக என்ன செய்வார்? பேசுவார். அன்பார்ந்தவர்களே, ஒரு வசனம் எடுத்துக்குள்ள நீதிமொழி, இது லூக்கா 21:36, லூக்கா 21:36. ஆ ஆ ஆ ஆ எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றால், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் ஆயத்தமாக சொல்கிறாரு, ஏன் விழித்திருக்க சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. 33ஆம் வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌதீக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றவர் சொல்கிறார். அதாவது இந்த உலகத்தில் லௌதீக கவலைன்னு ஒன்று இருக்கிறது, பெருந்திண்டியினால் வருகிற சில போராட்டங்கள் இருக்கிறது. இதை குறித்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பரலோகம் ஆயத்தமாக இருக்கிறது. அந்த நாள் எந்த நேரத்தில் வரும், எந்த நேரத்தில் வரும்னு சொல்ல முடியாது. அது பகலாக இருக்கலாம், இரவலாக இருக்கலாம், திருடனை போல வருவேன். அதனால் நீ அதை குறித்து சிந்தித்து நீ ஆயத்தமாக என்ன செய்ய இரு அப்படிங்கிறார். அதுக்கு நீ ஆயத்தமாகு. லௌதீக கவலைக்கு நீ என்ன செய்யாத, இடம் கொடுக்காத. ஐயோ நான் பரலோகத்துக்கு போகணுமே, நான் இன்னும் எதில் தகுதி ஆகணும், எதில் நான் சீர்படுத்தணும், என்கிட்ட என்ன குறை இருக்குது, என்கிட்ட பெருமை இருக்கிறதா, என்கிட்ட மேட்டிமை இருக்கிறதா, கீழ்ப்படியாமல் இருக்கிறதா, கர்த்தர் காலத்தில் ஏதாவது குறையாக இருக்கிறேனா, இந்த உலகத்தில் நான் இயேசுக்கா வாழ்கிறேனா, என்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு அலசி ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்காக ஒரு பயப்படுகிற பயத்தோடு வாழும்படியாக உங்களை அழைக்கிறார் ஏசப்பா. நீ ஆயத்தமாகு. எனக்கு வீடு இல்லையே அப்படின்னு கவலைப்படாத, எனக்கு நல்ல நகநட்டு இல்லையேன்னு கவலைப்படாத, நல்ல ட்ரெஸ் இல்லையேன்னு கவலைப்படாத. கர்த்தர் சொல்கிறாரு, அது லௌதீக கவலை, அதை குறித்து நீ கவலைப்படாத. நீ எதை பற்றி கவலைப்படன்னு கேட்டாயா, அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவரோட வருகை சமீபமாக இருக்கிறது. நீ ஆயத்தமாய்க்கொள், நீ ஆயத்தமாய்க்கொள். அதான் சொல்கிறார் நீதிமொழிகள் 8:34, நீதிமொழிகள் 8:34, என் வாசப்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையறையே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் வாசப்படியிலே நித்தமும் விழித்திருக்க வேண்டும், அவர் சமூகத்தில் நித்தமும் விழித்திருக்க வேண்டும். இதிலிருந்து என்ன தெரியுது என்று கேட்டால், நீங்கள் தினமும் தேவ சமூகத்துக்கு கிட்டி சேர வேண்டும். நீங்கள் தினமும் தேவ சமூகத்துக்கு வரணும், தினமும் ஜெபிக்கணும், தினமும் துதிக்கணும், தினமும் ஆராதிக்கணும், தினமும் வேதம் வாசிக்கணும், தினமும் நன்றி சொல்லணும், தினமும் தேவ சமூகத்துக்கு வரணும், தினமும் நேரத்தை ஒதுக்கணும். அப்படி இருந்தா கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் பாக்கியவான். நீங்க என்னவா பாக்கியவான்கள். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க பாக்கியவானா பாக்கியவதியா மாறுவதற்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், தினமும் என்ன செய்யுங்க, கிட்டி சேருங்க. யோவான் 12:26, சீக்கிரம் யோவான் 12:26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வனாலும் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ
அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் என்ன செய்வாராம்? கனம் பண்ணுவார். அப்பனா பிதாட்டிருந்து ஒரு கணம், பிதாட்டிருந்து ஒரு உயர்வு, பிதாட்டிருந்து ஒரு மேன்மை, பிதாட்டிருந்து ஒரு ஆசீர்வாதம், பிதாட்டிருந்து ஒரு விடுதலை, பிதாட்டிருந்து ஒரு சந்தோஷம், பிதாட்டிருந்து ஒரு ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே நீங்கள் ஊழியம் செய்கிற ஆளை என்ன செய்யணும்? மாறணும். ஊழியனா பைபிள் எடுத்துட்டு பிரசங்கம் பண்ணதான் ஊழியம் அப்படி கிடையாது. இல்லை ஆராதனை பண்ணதான், மைக்கை பிடிச்சிட்டு ஆராதனை பண்ணதான் ஊழியம் அப்படி கிடையாது. நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து சபைக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், சபை ஊழியருக்காக ஜெபிக்க வேண்டும், தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும், கட்டப்பட்ட மனிதர்கள் கட்டவிழ்க்கப்படும்படியாக நீ ஜெபிச்சிங்கன்னா அது ஒரு ஜெப ஊழியம். நீங்கள் சபைக்காக ஒரு சின்ன வேலை பார்த்தீங்கன்னா அது ஒரு ஊழியம் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு இந்த சபையை கூட்டி, இந்த சபையை தொடச்சி, பாயம் அடித்து ஓரத்தில் வச்சு நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு போனீங்கன்னா அது நீங்கள் கர்த்தருக்கு செய்கிற ஒரு ஊழியம். நீங்கள் இந்த ஊழியத்தை பண்ணால் கூட அங்கே பிதா உங்களை என்ன செய்வார்? கனப்படுத்துவார். யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுக்குற காரியத்தில் நீங்கள் ஊழியம் பண்ணால் அதுக்கும் பிதா என்ன செய்வார்? ஒரு கணத்தை கொடுப்பார். நீங்கள் சபையில் ஒரு தூணாக இருந்து ஊழியம் பண்ண வேண்டும். இந்த சபையை குறித்து ஒரு அக்கறை உங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த சபையில் என்ன ஊழியம் இருக்கிறது நான் செய்கிறேன், ஒரு சபையில் நடக்கிற கூட்டத்துக்கு நான் வந்து கலந்து கொள்கிறேன், வரணும், அது ஒரு ஊழியம். நாங்களாம் கூடி கூடி ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியுது. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க? அந்த ஜெப ஊழியத்தில் என்ன செய்ய மாட்டேறீங்க? கலந்து கொள்ள மாட்டேறீங்க. ஜெப ஊழியத்தில் கலந்து கொள்ளும் போது நீங்கள் கர்த்தருக்காக என்ன செய்றீங்க? ஒன்றும் இல்லைங்க, சபைக்காக நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா பிதா உங்களை கனம் பண்ணிடுவார். தேசத்துக்காக ஜெபித்தீங்கன்னா பிதா உங்களை கனம் பண்ணிடுவார். சபைக்கு வருகிற ஒரு விசுவாச குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்தீங்கன்னா பிதா உங்களை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. அதுதான் ஊழியம். பார்த்துக்கொள்ளுங்க. என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது, என்னால் ஆராதிக்க முடியாது, என்னால் மைக்கு பிடிக்க முடியாது, அதல்ல. அது அழைப்பு இருந்தால் செய்யலாம். ஆனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். அந்த ஊழியம் ஒரு சின்ன ஊழியமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார். சின்னவன் ஆயிரமோ சிறியவன் பலத்த ஜாதியாகும்படி கர்த்தர் சொல்கிறார். அதனால் உங்களை கர்த்தர் பலத்த ஜாதியாக மாற்ற போகிறார். நீங்கள் ஊழியம் செஞ்சு பாருங்கள். ஒரு ஆளுக்கு போய் இயேசுவின் நாமத்தை சொல்லி பாருங்கள். உங்கள் வேலை பார்க்குற இடத்துல யாராவது முடியாமல் இருந்தாங்களா இயேசுவை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ஊழியம் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு கணம் அங்கே கிடைக்கிது, உங்களுக்கு உயர்வு கிடைக்கிது. பரலோகத்தில் கர்த்தர் உங்களுக்கு பொக்கிஷங்களை நினைச்சு சேர்த்து வைக்கிறார். அதனால் ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9493313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.